ஹலோ வியூவர்ஸ் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு WTC ஸ்டாக். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 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 ஸ்கேம் அலர்ட் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். எனக்கு பர்டிகுலர் நடந்த விஷயம். இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் வந்து முடிஞ்சால் சேவ் பண்ணி வச்சு பிளாக் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 months பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மார்னிங் கால் வருது. சண்டே மார்னிங் 9:30 to 10 கால் வருது. அது எப்படி வருதுன்னா டெல்காம் டிபார்ட்மெண்ட்லேருந்து வர மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் மெசேஜ் வந்து எனக்கு ரிசீவ் ஆகுது. நான் அட்டன் பண்ணி பேசும்போது என்ன சொல்லுதுன்னா, யுவர் நம்பர் இஸ் ஹேஸ் பீன் இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏதோ பேசிட்டு எனக்கு வந்து 2 hours வந்து நம்பரை பிளாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் மெசேஜ் சொல்லுது. நான் என்ன பண்ணுறேன், எதுக்காக இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு 9 அமுக்குங்கன்னு சொல்லி ஒரு கொடுக்குது. அது கஸ்டமர் சொல்லுவாங்க, இங்கே பேச 9 அமுக்குன்னு சொல்லிட்டு இந்த நம்பரை பிளாக் பண்ணக்கூடாதுன்னா 9 அமுக்குங்கன்னு சொல்லிச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறதுனால என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே, இது நம்ம பர்சனல் நம்பர் ஆச்சு, எப்படி வந்து இதாகும்னு சொல்லிட்டு 9 அமுக்கி உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுக்கப்புறம் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு கால் பேசும்போது ஒருத்தர் பேசுறாரு. இங்கிலீஷும் ஹிந்தி தான் பேசுறாரு, தமிழ் பேச மாட்டேங்காரு. நம்மளை மேனிபுலேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் வாய்ஸை வந்து கொஞ்சம் ஹையாக ரைட்ஸ் பண்ணி பேசுறாரு. நானும் வந்து டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. ஆமாம், என்ன வேணும்னு கேட்குறாரு. அவர் என்ன வேணும்னு கேட்டவொடனே எனக்கு ஒரு இது ஆயிடுச்சு. என்னடா வந்து கால் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க, நம்ம கால் வந்து சஸ்பிஷியஸாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், ஒன்றும் நத்திங் சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். திருப்பி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. என்றைக்குமே டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டோ வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டோ திருப்பிலாம் கால் பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. இப்போ நம்ம கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் பேசுகிறோம்னா திருப்பி கூப்பிட்டுட்டா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட நம்பர்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும், அவங்களோட ஏஜென்ட் மாறிட்டே இருப்பாங்க பேச. ஸோ அது எனக்கு ஒரு மைல்டு டவுட் கிரியேட் பண்ணுச்சு. அகைன் கால் பண்ணி என்னோட பேசிகிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, நல்லா கேளுங்க. என்னோட நம்பர் வந்து சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டியாக இருக்குன்னு தான் கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண உடனே உங்கள் பேரில் வந்து நம்பர் வந்து யாரோ வந்து ஆக்டிவிட்டி இல்லீகலாக யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்கள் நேமில் யாரோ நம்பர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த நேமில் வந்து உங்களை நடந்திருக்கு, உங்கள் மேலே நாங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க மும்பை போலீஸ் அப்படின்னு இருக்காங்க. சரியா? நான் அப்பயே வந்து மறுபடியும் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பதட்ட நிலையில யாருக்கு எதுவுமே யோசிக்க தோணாது. நம்ம வந்து பேசுறது பிளாபரிங் உளறிக்கிட்டு இருப்போம். அதை வச்சு அவங்க மணி மேக் பண்ணிட்டு போயிடுவாங்க, சரிங்களா? நான் அப்பயும் நிதானம் என்ன பண்ணேன், சரி ஓகே எவ்வளோ தூரம் போகுது பார்ப்போம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணேன், அவங்க கூட போனேன். இல்லை சார் அப்படி யாரும் வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு போகும்போது, இல்லை எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்குது, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா அவங்க வந்து என் பேரை கேட்பாங்களா? அவங்க டேரெக்டாக சொல்லிடணும், உங்கள் பேர் தானே இது, உங்கள் பேர். ஆனால் அவங்க அப்படி சொல்லவே இல்லை. என்கிட்ட வந்து என் பேர் என்ன, என் அட்ரஸ்ன்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் தானே லீகல் ஆக்டின்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னபோது அவங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. நான் என்ன பண்ணேன், சரி இன்னும் கொஞ்சம் போவோம், நமக்கு தெரியல என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என் பேரை சொன்னேன். இந்த பேருக்கு தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எஃப்ஐஆர் காப்பி வந்து எனக்கு தர்றாங்க. எப்படி டெலிகாம் டிபார்ட்மெண்ட்லேருந்து எஃப்ஐஆர் காப்பி என்கிட்ட வந்திருக்கு. ஒரு எஃப்ஐஆர் நம்பர் வந்து ஃபேக் நம்பர் கொடுத்துட்டு, இந்த மாதிரி நம்பர் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் இருக்கு, நீங்கள் மும்பை ரீசெண்டாக வந்தீங்களா அப்படிங்க. இல்லை நான் வரல, மும்பை ரீசெண்டாக வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எஃப்ஐஆர் காப்பி இந்த இருக்குது பார்த்துக்கோங்க, எஃப்ஐஆர் நம்பர் இதுதான், இது வந்து உங்களுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எனி டைம் வந்து நீங்கள் சிபிஐ என்னது மும்பை கிரைம் பிரான்ச்சுக்கு வந்து வர வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னாங்க. நான் எதுக்கு சார் வரணும், நம்ம எந்த தப்பு பண்ணலையே, உங்கள் ஐடென்டிட்டிக்கும் ரீக்கா இருக்காங்க, ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த மாதிரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, இப்போ ஆதார் கார்டும் பேன் கார்டு இல்லாமல் எந்த வழியும் நம்ம நடக்காது. இப்போ அது எல்லாத்துக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்குக்கு போனாலும் சரி, எந்த ஒரு மணி டிரான்சாக்ஷனோ இல்லை சிம் கார்டு அவைலபிள் பண்ணுறதுக்கோ எல்லாத்துக்கும் இப்போ ஆதார் வந்து மஸ்ட் ஆகி போயிடுச்சு, ஆதார் பேன் கார்டு. அப்படிங்கிறக்கும் போது நம்ம ஆதார் எல்லாத்துக்கும் கொடுத்து தான் இருப்போம், ஆதார் பேன் கார்டு. அது வந்து நம்ம மாட்டுக்கிட்ட சொல்ல முடியாது. இவங்க வந்து அதே ஒரு சாக்கா வச்சுட்டு உள்ளே வராங்க, சரிங்களா? நாங்கள் யாரும் கொடுக்கல சார் சொன்னதுக்கப்புறம் ஓகே ஃபைன், அப்போ ஒன்று பண்ணுங்க, இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லைன்னு சொல்லிட்டு மும்பை கிரைம் பிரான்ச்சுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, எஃப்ஐஆரை பற்றி கொடுங்க, உங்கள் நம்பர்லேருந்து வந்து சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி நடக்குன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தெரியுமா, என் பேரில் வந்து ஒரு நம்பர் ப்ரூஃப் வாங்கியிருக்கான்னு சொன்னாங்கல்ல, அதாவது என்னோட ப்ரூஃபில் வந்து இன்னொரு புது நம்பர் வாங்கியிருக்காங்க, அந்த நம்பர்லேருந்து சஸ்பிஷியஸாக இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த நம்பர் என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த நம்பர் தான் இந்த 89153078 இந்த கடைசி நம்பர், சரிங்களா? இந்த 11 நம்பருங்கிறது கால் வந்த டெலிகாம் நம்பர் மாதிரி கால் வரும் இந்த நம்பர்ல, சரிங்களா? இந்த 10 நம்பர் வந்து இந்த நம்பர் தான் என் பேர்ல வாங்கியிருக்க மாதிரி ஒரு அசம்ஷன் கிரியேட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க, மும்பை கிரைம் பிரான்ச்சுக்கு வந்து கனெக்ட் பண்ண போறோம், எஃப்ஐஆர் கிட்ட வந்து நீங்க ஃபைல் பண்ணிட்டாங்க, ஸோ இதை நீங்க வெளியே வரணும்னா நீங்க கண்டிப்பா கிரைம் பிரான்ச் அணுகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்களாம். எப்படி பாருங்க, அந்த லைன்ல எனக்கு காலை கட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அகைன் வந்து பாத்தீங்கன்னா கமிஷனர் பிரான்ச்சுக்கு வந்து கால் கனெக்ட் பண்ற மாதிரி அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ் எப்படி ஓடுதுன்னா, மும்பை கிரைம் பிரான்ச் சொல்லிட்டு பேக்ரவுண்ட் வாய்ஸும் வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு ஏமாத்துறாங்க பாருங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி இப்போ தெரியாதவங்க வந்து எவ்வளவுக்கு பிலீவ் பண்ணுவாங்களோ, ஒரு பயத்தை வந்து எப்படி காசா மாத்துறாங்கன்னு பாருங்க.
சரிங்களா? அது வந்து உள்ள போயிருக்கு, கனெக்ட் பண்றாங்க. நான் சொன்னேன், "சார் இங்க பாருங்க, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. இது வந்து இந்த மாரி நான் பண்ணதும் கிடையாது, பண்ண போறதும் கிடையாது. இது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்ல. நான் கட் பண்றேன், டிஸ்கனெக்ட் பண்றேன். நான் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன் சார். ஐஜி ஆஃபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. நான் ஐஜி ஆஃபீஸ் கிட்ட தான் இருக்கேன். சென்னையில தான் இருக்கிறேன். நான் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேன்னு சொன்னதுக்கு, இல்ல எல்லா பிரச்சனையும் முடிச்சு நீங்க தனியா போய் கம்ப்ளைண்ட் குடுங்க" அப்படின்ட்டாங்க. என்னடா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? சரி ஓகே, கோ த்ரூ பண்ணது. என்ன பண்ணாங்க, இந்த எஃப்ஐஆர் காப்பிலாம் குடுத்துட்டு, ஸோ இந்த அட்ரஸ்ல வந்து மொபைல்ல கால் பண்ணுவாங்க உடனே. அதுவும் உடனே கால் கனெக்ட் பண்றாங்க. கனெக்ட் பண்ணக்கப்புறம் நீங்க இதெல்லாம் சொல்லிடுங்க. இந்த நம்பர்ல இருந்து எனக்கு வந்து ஃபேக், இந்த நம்பர் ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இந்த நம்பர் உடனே பிளாக் பண்ணுங்க. ஏன் ஐடி ப்ரூஃப் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை எப்படியாவது ரெக்கவர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்க சொன்னாங்க. லெட்டர் மாதிரி எழுதிட்டு அவங்களோட அப்படியே ஒப்பிக்க சொல்றானுங்க. சரி, அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு அடுத்த லெவல் வந்து மும்பை கிரைம் பிரான்ச் கனெக்ட் ஆகுது. ஒருத்தர் வந்து ஏதோ சிங்குன்ற பேர்ல மனுஷன் பேசுறாப்புல. அவர் மும்பைல இருந்து பேசுறாரு. அவரும் இதே தான். அவருக்கு வந்து எவன் கால் கனெக்ட் பண்ணு தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறாரு. இல்ல சார், இந்த மாதிரி வந்து சஸ்பிஷியஸா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கான். டெலிகாம்ல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஓ வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறாரு. அவரும் இங்கிலீஷ் தான் பேசுறாரு, தமிழ் பேச மாட்டேங்கிறாரு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி இங்கிலீஷ் தான் கலந்து வருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுத்துட்டு, இந்த மாதிரி எஃப்ஐஆர் காப்பி இருக்கு, எஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிச் ஆயிருக்கு, யூ ஹேவ் டு கம் டு அண்ட் ஆன்சரிங் சம் கொஸ்டின் டு அஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டைரக்டா வரணுமா அவங்க கிட்ட வந்து பேசணுமா, அப்படி இல்லாட்டி ஃபோன்ல வந்து பேச சொல்றானுங்க. சரி ஓகே, நான் இந்த எங்க டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சென்னையில இருக்கேன், லாங் டிஸ்டன்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ஃபைன், நான் அந்த காலை வந்து உங்களுக்கும் இந்த நம்பருக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கணும். நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிறோம். அதனால நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் ஒன்று விடாமல் கோஆப்ரேட் பண்ணணும். ஃபோனை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வம்படி நிற்கிறாங்க. இல்லை நான் எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன், நான் வந்து இவ்வளோ தூரம் வர முடியாதுன்னு பார்க்கணும். இல்லை நீங்கள் வந்து இது வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டி பாஸ், இது வந்து நீங்கள் பெரிய அளவில் மாட்டிட்டு இருக்கீங்க, லீகலைஸ் எடுத்து என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு அப்படி மிரட்டுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் வந்து என்னோட ஹையர் அஃபிஷியல் கனெக்ட் பண்ணுவேன். அவர் வீடியோ காலில் வருவார், உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில் கேட்பாரு. எல்லாமே நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணேன், சைடு வந்து ட்ரூ காலரில் நம்பர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இவங்க வந்து ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது, மேற்கொண்டு நான் கேதர் பண்ணிட்டு இருந்தேன். சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் கேதர் பண்ணிட்டு இருந்தேன். எது வரைக்கும் போகுது பார்ப்போம்னு சொல்லிட்டு கேதர் பண்ணிட்டு இருக்கும்போது, சாரி நான் இப்போ வந்து ட்ரூ காலர் சர்ச் பண்ணல, இதுக்கு அடுத்த ப்ராசஸ் சர்ச் பண்ணேன். நல்லா கேளுங்க. இப்போ என் மைண்ட் வந்து பிளாங்கா போய்கிட்டு இருக்கு, எந்த ஒரு டெசிஷன் எடுக்காம. ஆனா என்னோட மைண்டு வந்து என்ன சொல்லுதுன்னா, இவங்க எந்த ப்ரூஃபும் கொடுத்துடக்கூடாதுங்கிறது பக்கம் ஒரு பக்கம் இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொரு பக்கம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு பிளைண்ட் மைண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்கு. என்ன பண்றாரு, ஒரு வீடியோ கால் கனெக்ட் பண்ண சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்றாரு. ஏகப்பட்ட நம்பர் வச்சிருக்காங்க. வாட்ஸ்அப் கால் வீடியோவில் வருவாரு. அவர் வந்து ஒரு போலீஸ் கேஸ் போட்டுக்கிட்டு பின்னாடி வந்து எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ஒரு கிரைம் பேஞ்ச் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப். அது பார்த்த உடனே நினைச்சிட்டீங்க, அவர் போலீஸ் கேஸ் போடுற விதமும் சரி கிடையாது, அவர் சம்பந்தமே கிடையாது பார்க்குற ஆளுங்க அவருக்கும். அப்பயும் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் மொபைல் ஃபோன் எடுத்து இன்னொரு இதில் வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன். நம்பர் என்கிட்ட கொடுத்து நம்பரையும் செக் பண்ணதுக்கு பதிலாக என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க கிட்ட அந்த நம்பரை செக் பண்ண ஆரம்பித்தேன். ஏகப்பட்ட ஸ்பேமு, ஃப்ராடு எல்லாம் இல்லீகலு. அப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விட்டுட்டு அகைன் இந்த நம்பர் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நம்பர் சர்ச் பண்ணி ரொம்ப ஃபேக் இருந்துச்சு. அப்பதான் நிம்மதியே வந்துச்சு. அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க, ஒரு பக்கம் வந்து கால் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், இவங்க யாரு என்னன்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சுன்னா, இந்த நம்பர் வந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் முட்டாளா இருந்திருக்கேன் பாருங்க. நான் கொஞ்சம் ஜீனியஸ் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்டே இந்த நம்பர் சர்ச் பண்ணிக்கணும். நான் யாரு பேருக்கு சர்ச் பண்ணிக்கணும். அந்த நேரத்துல வந்து பதட்டத்துல ஓட மாட்டேன்றது. அந்த நேரத்துல வந்து பதட்டத்துல எதுவுமே செய்ய முடியாது நம்மளால. ஏன்னா ஒரு நமக்கு சண்டே மார்னிங் வந்து இவங்க இப்படி டார்கெட் பண்றானுங்க. சண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, தூங்கி லேட்டா எந்திப்பாங்க. அந்த தூக்க கறக்கத்திலே வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட முடியுங்கிற மாதிரி இது பண்றாங்க. நிறைய பேர் ஸ்கேம் வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ எனக்கு நடந்தது வந்து நான் சுவாரஸ்யமா நான் வந்து என்ன பண்ணேன்னு தெரியாம நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணேன், ஒருத்தர் வீடியோ காலில் வராரு. வந்ததுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படிங்காரு. இல்லை சார், இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, என் நம்பர்லாம் வரல அப்படின்னு சொன்னாலும், ஓகே இது நியூஸ் ஸ்டாப் பண்ணணும், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஃபுல் கோஆப்ரேட் வித் தட் பர்சன் ஹூ ஆம் செலக்ட் சம்திங் என்னென்னமோ சொல்கிறான் வாயில் வந்ததெல்லாம். சொன்னக்கப்புறம் என்னாச்சுன்னா, மகின் அந்த மாதிரி ஒருத்தர் வராரு. மகின் என்கிட்ட முதல்ல பேசினார்ல ஒரு போலீஸ்காரரு, அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் சொல்லு, உன்னோட ஆதார் கார்டு நம்பர் சொல்லு, உன் ஃபேமிலியில் யார் இருக்கா, அவன் பேக்ரவுண்ட் என்ன, எங்கே தங்கியிருக்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னென்னமோ கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் உடனே ஆதார் கார்டு எடுத்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் இன்னொரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. இன்னும் ஓப்பன் ஆகல, இன்னும் ஓப்பன். ஒரு செகண்ட் கால் கட் பண்ணிட்டோம்னா அடுத்த செகண்ட் வேற நம்பர் வந்து வருது. ஏன் கால் கட் பண்றேன்னு நான் உடனே சொன்னேன், டீட்டெயில் அவசியம் கொடுக்க முடியாது, இது வந்து எனக்கு வேற மாதிரி போகுது. அப்போ சரி ஓகே, நான் வந்து உங்களை மேலே ஆக்ஷன் எடுக்கிறமாங்கிறதுக்கு நான் இங்கேயே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன், நீ என்ன ஆக்ஷன் எடுக்க வேண்டியது, நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து இல்லை போலீஸ்லாம் போகக்கூடாது, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த கேஸ் உனக்கு கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே யாரும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் நீங்கள் பனிஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு என்னமோ சொல்கிறான்.
இந்த நம்பரை பார்க்கவும் நான் என்ன பண்ணிட்டேன், மேற்கொண்டு இவன்கிட்ட பேச விரும்பவே இல்லை, வளர்க்கவே இல்லை. ஓகே, இதனால நான் பார்த்துக்கிறேன்டா, நீ ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கரெக்ட் பண்ணிட்டு எல்லா நம்பரும் பிளாக் போட்டேன். பிளாக் போட 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 என்னென்ன நம்பர்ல தான் வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் நம்பர் பிளாக்கும் ஆகலை, ஒன்றும் ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக இன்ன வரைக்கும் நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா 871 முந்தா நேற்று ஜஸ்ட் ஒரு 3 days பிஃபோர் 17th டேட்டு அகைன் வந்து நம்பர் வருது. இந்த நம்பர் வந்து எனக்கு ஸ்கேம் அலர்ட் வருது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க, இப்போ அரை மணி நேரத்தில் இந்த நம்பர் பிடிங்கவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறானுங்க. நான் கட் பண்ணிட்டு போயிட்டேன். நமக்கு இருக்க வேலையில் வந்து இவங்கெல்லாம் சமாளிக்க முடியாது. ஸோ அதனால தான் ஒரு அலர்ட் கொடுத்துறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு நடந்தது வந்து இந்த மாதிரி டெல்காமு அதே மாதிரி ஃபேக் ஆஃபர் கொடுக்குறேன், இந்த கேஷ்பேக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள வரானுங்க. அடுத்து இந்த பார்த்தீங்களா கிளைமிங் யுவர் அக்கௌண்ட் வில் பி பிளாக்டு. இப்போ சொல்கிறாங்கல்ல, எனக்கு நிறைய நடந்திருக்குங்க. கால் பண்ணி உங்கள் ஏடிஎம் நம்பர் வந்து பிளாக் பண்ணிவிடுவேன், இந்த மாதிரி நீங்கள் மேனேஜர் பேசுன்னு சொல்லி பேசியிருக்கானுங்க. அந்த மாதிரி ஒரு குரூப், அதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ஆரம்பிச்சிட்டானுங்க. ரிமோட் ஆக்சஸ் டு டிவைசஸ், அதாவது உங்களோட கம்ப்யூட்டரோ உங்கள் மொபைலோ என்டெஸ்க் மூலமா வர சொல்லிட்டு உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி வச்சு உட்காந்துருப்பானுங்க. எல்லாம் ஒரு துட்டு பிடுங்கிறதுக்கு மட்டும்தான், துட்டு பிடுங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அவங்க நம்மளை பிளாக் பண்ணிடுவாங்க. அவங்க நம்மளை பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள பிளாக் பண்ணிட்டு போயிடணும். இது வந்து ஒரு கோல்டன் ரூல் சொல்லி போட்டிருக்கேன். என்னன்னா, நம்ம ஓடிபி ஷேர் பண்ண வேண்டாம், பாஸ்வேர்டு வந்து எந்த நிலமையிலும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், சரிங்களா? ட்ரூ காலரில் உடனே வெரிஃபை பண்ணுங்க, டக்குன்னு சுயமா முடிவு எடுத்துருங்க. ஏன்னா அந்த பதட்டத்தில் வந்து நீங்கள் வந்து சொல்கிறது வந்து தப்பாக கூட முடிஞ்சிடும். நீங்கள் பதட்டத்தில் உங்கள் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருவீங்க. ரொம்ப பயந்தீங்கன்னா பயப்படாதீங்க. அப்படி ஃபோன் வந்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க. எவனாலே ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஃபோன் மூலயமா, சரிங்களா? டேரெக்டாக போயிட்டு ரொம்ப மேட் இருந்தால் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நம்பரை வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இல்லாட்டி இன்டர்நெட்டில் சைபர் கிரைமில் ஒரு போர்ட்டலில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. ஈஸியாக வேலை முடிஞ்சு போயிடும், சரிங்களா? அதே மாதிரி வேறு யாராவது வந்து ஒரு ஆப் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுலேருந்து கிளிக் பண்ணி ஆப்பை வந்து நீங்கள் எதுவும் யூஸ் பண்ணிக்காதீங்க. அதுவும் நல்லது கிடையாது. ஸ்கேம் கால் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஒன்று கட் பண்ணி விட்டுருங்க, இல்லை அந்த காலை வந்து போட்டால் மதிக்காதீங்க. அதை வந்து உங்கள் லோக்கல் சைபர் கிரைமில் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க, அவங்க பார்த்துப்பாங்க இனிமேல், சரிங்களா? அவங்க பார்த்தாங்கன்னா இந்த நெட்வொர்க் அவங்க என்ன பண்ண முடியும், இனிமேல் இந்த சென்னை நெட்வொர்க்கோ அந்த நெட்வொர்க்கோ இந்த நம்பர் வந்து நெட்வொர்க்குள்ளே வர விடாமல் பிளாக் பண்ண முடியும் அவங்களால. சிம்பிள், அவங்களதான். சைபர் கிரைம் என்ன பண்ணுவாங்க, அதர் ஸ்டேட்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வருதுன்னா இந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்து வராத அளவுக்கு வந்து பிளாக் பண்ண முடியும் அவங்களால. இந்த நெட்வொர்க்கை ட்ரேஸ் பண்ணவும் முடியும். ஆனால் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, நிறைய நம்பர் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குப்பா, இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் நீங்கள் பயப்பட வேணாம்னா நிறைய அவேர்னஸ் வந்து போலீஸ் கொடுக்குறாங்க, நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க கொடுக்குற அட்வைஸ் வந்து நம்ம மதிச்சு நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் கால் பிளாக்கிங், அன்னோன் நம்பர்ஸ்லாம் பண்ணாதீங்க, ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க, மெசேஜ் லிங்க் கிளிக் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, சரிங்களா? ரிப்போர்ட் பண்ணிட்டு பேசாமல் உட்காருங்க வீட்டில், சரிங்களா? ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறேன்னு சொல்லிடுறேங்க. நீங்கள் இப்போ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் ட்ரேடராக இருக்கட்டும், கிரிப்டோ பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கட்டும், கிரிப்டோ எந்த ஒரு டேட்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இப்போ ஓப்பனாக வந்து மற்றவங்களுக்கு வந்து உங்கள் டேட்டா ரீச் ஆக தான் செய்யும். நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் சரி, நார்மலாக வந்து இந்த மாதிரி ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் துறையில் இருந்தாலும் சரி, வேறு எந்த மாதிரி காசு புழங்குற இடத்துல இருந்தாலும் சரி, உங்கள் டேட்டா வந்து ஈஸியாக வந்து வெளியே எடுக்க தான் செய்வாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டேட்டாவை எடுத்து விற்கிறாங்க. ஃபேஸ்புக்கும் நிறைய இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது டேட்டாவை எடுத்து ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அதில் ஒரு டேட்டா வந்து எப்படியோ தப்பி தவறி வந்து பிரீச் ஆகி தப்பான கைக்கு போயிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, லீடுக்கு வந்து இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு வந்து வாங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு வெல்த்தான ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்பர் கிடச்சா அவங்க நம்பர் வந்து விற்றுருவாங்க. இத்தனை லட்சத்துக்கு விற்றுட்டு அவங்ககிட்ட இருந்து பணம் விடுவாங்க, மிரட்டி பணம் விடுவாங்க அந்த ஸ்கேம்ஸ்டர்ஸ் வந்து. ஸோ அவங்ககிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதை அவேர் பண்ணுங்க. யாரும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அக்கௌண்ட்ல வந்து அதிகமாக வந்து பணம் விழுந்திருக்கு, நீ எங்கிட்ட வந்து நேரில் வந்து ஆஜராகணும்னு போகாதீங்க. உங்களுக்கு வந்து வேற ஏதோ பார்சல் வந்திருக்கு, அதில் வந்து இல்லீகலாக வந்து ஏதோ சஸ்பிஷியஸாக வந்திருக்கு, நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் பே பண்ணணும், இல்லாட்டி ஜெயிலில் 10 வருஷம் போட்டுருவாங்க, பயப்படாதீங்க. எந்த ஒரு இதுக்கும் ஸ்கேம் அலர்ட் வந்தால் நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லாத வரைக்கும் எதுவும் பயப்பட தேவையில்லை. டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இல்லையாட்டியா அந்த நம்பரே இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு கேட்டால் இந்த மாதிரி நம்பர் வந்து 9 மணிக்கெல்லாம் பேசாதீங்க, டைம் வேஸ்ட்டு. நம்மளை வந்து ரொம்ப மேனிபுலேட் பண்ணுவாங்க, நம்ம பயத்தை வந்து காசு வைக்குவாங்க. இந்த மாதிரி ஃபோனை வந்து ஃபர்ஸ்ட் அலர்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் ரூல், கட் பண்ணிட்டு போகிறது நல்லது. அதையும் மீறி நீங்கள் பேசிட்டீங்க, ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு போயிட்டு எதுவும் ப்ரூஃபை தப்பி கொடுத்துருந்தீங்கன்னா இமீடியட்டாக போயிட்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க இனிமேல், சரிங்களா? அந்த மாதிரி ஃபேக் பார்சல் வந்திருக்கு, இந்த மாதிரி உங்களோட நம்பர்லேருந்து சஸ்பிஷியஸ் கால் வந்திருக்கு, உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் எதாவது கொக்கைன் கடத்திட்டீங்க என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லீகலாக வந்து நிறைய விஷயங்கள் பேசினாலும் அதை வந்து நீங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிறாதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு அட்வைஸியாகவே சொல்கிறேன், இது ஸ்கேம் அலர்ட் வீடியோ தான். நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து வந்து பிஹேவ் பண்ணுங்கள், எதுக்கும் பயப்படாதீங்க, ஓகேங்களா?
ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பணம் புழங்குற எல்லா விஷயத்துக்குமே வந்து கரெக்டாக கால் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் ட்ரேடிங் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் இல்லீகலாக ட்ரேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி இன்சைடர் ட்ரேட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து பதில் சொல்லணும். நாங்கள் செவில் நோட் அது மிகப்பெரிய சரிங்களா. இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜியில் ஸ்கேமர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. லேப்டாப், கம்ப்யூட்டர் இது மூலமா வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி டெலிகாம் வாய்ஸ் வந்து ஒரு லெஜிட்டாவே வாய்ஸ் பேசுகிற மாதிரி பேசும், ஆனால் அதை நம்பாதீங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களை நம்ம தான் காப்பாற்றணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அலர்ட்டாக இருங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க, 4 பேர் தெரிஞ்சுக்கட்டும். இந்த நம்பரை தயவு செஞ்சு ஷேர் பண்ணி பிளாக் பண்ண விடுங்க, தெரிஞ்சு குரூப்பில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.